மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தான் பரலோகத்தில் சந்தோஷம். குணமான 10 பேர் நிமித்தம் அல்ல, திரும்பி வந்து நன்றி சொன்ன அந்த ஒரு நிமித்தமாக தான் சந்தோஷம். கைதட்டி உற்சாகமா ஆமென் ஹல்லேலூயா. அவ்வளோதான், இதான் ரகசியம். அநேகர் குணமானார்கள், எவ்வளோ பேர் குணமானாங்க. அதை குறித்தெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஆமென். அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் நான் என் வேலையை செய்கிறேன். நன்மை பெற்றுக்கொண்ட நீ என்ன செய்த? குணமானவர்கள் 10 பேர், ஆனால் நன்றி சொல்ல வந்தவங்க ஒருவர் தான். ஆமென். பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர், ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தவங்க யார் தெரியுமா? ஒருத்தர் தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் அநேக முறை அநேக தடவை அவர்களுக்கு கோபாக்கினைகள் கோபங்கள் வந்தாலும்னா இப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் செய்கிறோம், ஆனால் ஜனங்க இப்படிலாம் இல்லையே, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டவர் நாங்கள் எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க, கையை தட்டி வச்சாங்கப்பா ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவர் நாங்கள் எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க. அந்த ஒருவன் சொல்லுகிற வார்த்தை நிமித்தமாக தான் இன்னும் பரலோகராஜ்ய சந்தோஷம் இருக்கு. ஆமென். அப்போ இந்த சத்தியங்கள் என்ன நடத்துது? அநேகர் நன்மை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் எல்லாரும் வந்தாங்களான்னா எல்லாரும் வரல. நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள்லாம் வந்துடுவாங்கன்னு நினைச்சார்னா எப்படி? அப்போ நம்ம ஃபோக்கஸிங் எல்லாம் எப்படின்னா, நன்மையை பெற்றுக்கொண்டவர் அநேகர் இருந்தாலும் ஒருவன் வரான் பார்த்தீங்களா தேவ சமூகத்தில். ஆமென். அந்த நன்றியை செலுத்துவதற்கு ஓடி வந்தான் பாரு. அதை கேட்குறா பாருங்க, குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிற. அப்போ 9 பேருக்கு குறித்து தான் அந்த கவலை போயிடுச்சு. வந்தான் பாருங்க ஒருத்தன், அவனுக்குமா அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு. கை தட்டி வச்சாகுமா. இதுதான் அந்த ரகசியம். சிலுவையில் கூட ஒரு திருடனை சிலுவை அரைஞ்சிருக்காங்க. இஸ் நாட் எலிஜிபிள் த ஹெவன். பரலோகத்துக்கு போவதற்கான அந்த எலிஜிபிள் அந்த திருடனுக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவர், ஆனால் நீங்கள் கடவுள் கர்த்தர் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு தெரியும். நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிட்டுட்டு போயிடுங்க. இந்த இடத்துல ரொம்ப அக்கிரமம், ரொம்ப அநியாயம், இந்த உலகம் என்னை மாற்றிடுச்சு, எனக்கு இந்த உலகத்தில் இருக்க பிடிக்கல, என்னை நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க. இல்லை என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு நீங்கள் திரும்பி மீறி ஜீவனை கொடுங்க. நான் என் வீட்டை போய் இன்னொரு 10-15 வருஷம் நான் மாறிட்டு என் குடும்பத்தெல்லாம் நல்லா பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் சொன்னால் என்னை நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க ஆண்டவரே, இது எனக்கு பிடிக்கல, இந்த உலகம் எனக்கு பிடிக்கல, இந்த ஒரு பூமியின் காரியங்களை பிடிக்கல, என்னை என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போயிடுங்க. அங்கே தான் சந்தோஷம் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த இடத்துல நீ சொன்ன பார்த்தியா, யூ ஆர் நாட் எலிஜிபிள், நீ அதற்கான அந்தஸ்து இல்லை. ஆனாலும் உன்னை நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீ எங்கே இருப்ப, என்னோட கூட பரலோகத்தில் இருப்ப. கையை தட்டி உற்சாகமாக ஆமென் ஹல்லேலூயா. அப்போது என்னை இன்னொரு ஸ்டெப்புக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆமென். இன்னொரு ஸ்டெப்புக்கு என்னை ஆண்டவர் கொண்டு போகிறார். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவிட்ட பேசுனது போல் என்கிட்ட சொன்னார், இன்னும் நீ போக வேண்டியதோ ரொம்ப தூரம் இருக்குப்பா, ஏன்பா இதுக்கெல்லாம் ஃபெட்டப் ஆகிட்டு இருக்கிற, இன்னும் ரொம்ப தூரம் நீ போகணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஆனால் எலியாவுக்கு அந்த பலவீனங்கள் அப்படியே பலவீனப்படுத்திட்டே இருந்துச்சு. எழுந்து நடக்க முடியாதபடி, எழுந்து ஓட முடியாதபடிக்கு அவனை படுக்க வச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் தேவதூதன் சொல்கிற தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிற பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி. நம்மளால் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். தேவ சமூகத்தில் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த மாதத்துடைய ஒரு வாக்குத்தத்த வசனமாக, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். எவ்வளோ காரியங்கள் இது சொன்ன கடந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கடந்து வந்திருப்போம் இல்லை, நிறைய நெகட்டிவ்னஸ் தான். ஆனாலும்
கையை மேலே வைத்து சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருந்ததுனால என்னை அவர் தாங்கி இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமா ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிகழ்வு, ஒரு HMS ஸ்டோர்னு ஒரு பாய் கடை ஒன்று இருக்கு, ஆமாவா? அந்த பாயெல்லாம் ரொம்ப வருஷமா கடை வச்சிருக்கிறார். கடையை மாத்தல, அங்கதான் இருக்கிறார். அவர்கிட்ட மம்மி வந்து அப்பெல்லாம் தேங்காய் பில்லை வாங்கின சொல்லி தான் அனுப்புவாங்க. இப்பெல்லாம் அனுப்புறதில்ல யாரும் இல்லை, நம்ம தான் தேங்காய் வாங்கிடுறோம். இப்பெல்லாம் மாறிடுச்சு காலங்கள். அப்பெல்லாம் தேங்காய்லாம் யார் வீட்டில் இருக்காது, தேங்காய் பில்லுன்னு சொல்லுவாங்க. அது தேங்காய் அப்படி முக்கோணம் மாதிரி வெட்டி கொடுப்பாங்க, தண்ணியில் ஊறின்னு இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டோம். நம்ம போய் அப்பா வாங்கின சொன்னாரு, அப்பா என்ன சொன்னாரான்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பார் அந்த பாய். அப்போ நாங்கள்லாம் எப்படிப்பட்ட பசங்க, சின்ன சின்ன பசங்க நாங்கள்லாம். அவரு வண்டியில் போறாரு, எது தரக்கத்துக்கு போறாரு, கடையை தரக்கத்துக்கு போறாரு. நான் பார்த்தேன், யோ இத்தனை வருஷமா அந்த கடையில் ஒண்ணுமா ஏன் உக்காந்துக்கிற, இன்னுமா அந்த கடையிலேயே உக்காந்துக்கிற, இன்னுமா கடையை நடத்திட்டு இருக்கிற. அவனை கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு, இந்த கடை என்னை வாழ வச்சிருக்கு, இது எனக்கு சோறு போட்டிருக்கு, இந்த கடை எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கு, இதனால தான் நான் வளர்ச்சியின் பாதையில் போயிருக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு இதை நான் என்னால் விட முடியவில்லை. கையை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. இதே நம்ம சொல்லணும், நான் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகுதான், என் ஆண்டவர் என்னை தொட்டதுனால தான் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்ல பிரகாசமா இருக்கு, அதனால தான் நான் என்ன செய்ய முடியல அவரை. ராமன் சொல்லுங்களேன், அவரை நம்ம என்ன செய்ய முடியல, அவரை நான் விட முடியல. அப்ப அந்த நன்றி அறிதல், நன்றி உணர்வு எப்போ வருது தெரியுமா? அந்த கடை வச்சிருக்கிற 30 வருஷமா அந்த கடையிலே தான் இருக்கிறான். ஏன்னா அந்த கடை அவனுக்கு சோறு போடுது, கடை அவனை வாழ வச்சிருக்கு, அதை அவனால் விட முடியல, இன்னும் ஓடினே இருக்கிறான். அந்த இடத்த விட்டு அவனால் நவர முடியல. நாமும் ஏன் நவருகிறோம் அந்த இடத்துல இருந்து? அந்த புரிதல், அந்த நன்றி அறிதல் நமக்கு இல்லையா? ஆமென். அவர் யாரை தட்டி எழுப்பி அனுப்பல, அவருக்கு நன்றி அறிதல் இருக்கு, அவருக்கு அந்த புரிதல் இருக்கு. என்ன இந்த கடை நடந்துச்சு, நான் இதை விட மாட்டேன்னு போறார். இந்த சாமி, எங்க ஏசப்பா சாமி தான் என்னை தொட்டாரு, நான் சாகிற அவரை நான் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால அவனை தாங்குகிறார். கையை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு பேலன்சிங் வேர்டு. ஏன் அவரை விடக்கூடாது? ஏன் அவரை விடக்கூடாது? ஏன்னா என்ன அவர் தாங்குறாரு. நான் விழும்போதெல்லாம் என்ன செய்யறாரு, என்ன தாங்குறாரு. அவர் அமைதி. எங்கே 1, 2, 3 பேர் கூடிய நாமத்தை நான் தொழுகிறீர்களோ, நான் அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். 1, 2 முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ரொம்பலாம் அவர் எதிர்பார்க்கல. நீ 1, 2 அந்த உண்மையா எங்க பக்தி வைராக்கியத்தோடு வாஞ்சியா நீ வரையா, அது போதும் எனக்கு. அவன் சொல்லுங்க, அது போதும் எனக்கு. எங்கே 1, 2, 3 பேர், அவ்வளவுதான். அப்பவே அங்க வந்துருவார். என் நாமத்தை எங்க ஒருத்த வந்து நன்றி சொன்னாவே போதும், ஒருத்த வந்து பிரைஸ் பண்ணாவே போதும், ஒருத்த வந்து என் துதித்தாலே போதும், அங்க நான் அசைவாடுவேன், அங்க வாசமாக இருப்பேன். கையை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. அதான் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவன் என்ன செய்யறாரா, தாங்குகிறார். அப்ப இந்த உலகத்துல இவ்வளோ இருக்கிற உபத்திரவங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, முதல்ல நம்ம கூட யார் இருக்கணும்? இந்த ஷீல்டு வேணும், இந்த கேடகம் அரண் கண்மலை வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த கேடகம் யாரு? இந்த தடுப்புகான. இப்போ ஒரு கேடகம் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தற்காத்து கொள்ளலாம். அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபை, அவருடைய கரம் இருந்தால் நம்ம தைரியமான போகலாம். அவர் நம்ம என்ன பண்ண தாங்கிக் கொள்வார். அப்போ அப்படியே படுத்துட்டு இருக்கு, எல்லாம் முண்டி போச்சு, செத்து போச்சுன்னு நினைச்சுன்னு உட்காந்துக்கிறோம். இல்லை, அவன் தலை நசுக்கப்பட்ட சர்வம், அவன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம சீண்டுவான். தினம் தினம் நடக்கும் இந்த காரியங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த வேத வசனம் சங்கீதத்தில், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நான் அவனை என்ன செய்கிறேன், கரத்தினால தாங்கி கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. இது நம்ம எல்லாரும் தெரிந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த சாமியை தொட்டனால தான் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். நான் சொல்லுவேன், நான் இயேசு கிறிஸ்துவை நான் உறுதியாக புரிந்து கொண்டேன், அவர் நான் ரட்சிகராக ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிக்கொண்டு இருக்கிறது. அந்த நன்றி அறிதல் நமக்கு ஒவ்வொருவருக்குமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் நான் ஜெயித்தேன், நீங்களும் அப்படி ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒன்று மாத்திரம் தான் நான் சொல்லுவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. என்னை நடத்துறாருங்க, உங்களை என்னன்னா மாம்ச பலவீனம் இதையே சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இல்லை, ரத்தத்தோடு மாத்திரம் இல்லை,
சர்வ அதிகாரங்களும் ஆவிகளோடு கூட பிரச்சனைகள் இருக்குது. ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். சோதிச்சுட்டே தான் இருக்கிற ஆண்டவர். நான் ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். நிறைய காரியங்கள் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கிறேன். நான் ஓடுகிறேன் மறுபடியும் வேற ஒரு காரியத்திற்காய். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவரை விடாதீங்க. ஒரே ஒருவன் வந்தான் பார்த்தீங்களா, அவனுக்காக தான் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஒரு பாவியின் நிமித்தமாக தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. குணமான 9 பேர் குறித்து அவர் இல்லை. நல்லா இருக்கிறியா, சந்தோஷம், நல்லா இரு, நல்லா இருந்து நன்றி செலுத்த வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா. கர்த்தர் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். அவர் நடத்துவாருங்க நிச்சயமாக. அவர் விடாதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதியை பிடித்துக்கொள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.